இன்றைய மன்னா சங்கீதம் 46 10வது வசனம். சங்கீதம் 46 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ள சொல்லுகிறார். கர்த்தர் நம்மளை வழி நடத்தும் போது பல விதங்களிலே நடத்துகிறார். சில நேரங்களிலே நம்மளை அமர்ந்திருக்க சொல்லுகிறார். அமர்ந்திருப்பது என்பது அவருக்காக, அவரை நம்பி அவருக்காக காத்திருப்பது. அமர்ந்திருப்பது என்பது பதற்றப்படாமல் அவர் மேல் விசுவாசமாய் இருப்பது. சில நேரங்களிலே நம்முடைய பாதைகளிலே நமக்கு ஒன்றுமே புரிவதில்லை, விளங்குவதில்லை. ஆனால் கர்த்தர் அதன் மத்தியிலும் நம்மளை அமர்ந்து பார்க்க சொல்கிறார். ஏனென்றால் அவரே தேவன் என்பதை நமக்கு விளங்க பண்ண விரும்புகிறார், வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும். சகலத்தில் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சகலத்தின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் நமக்காக கிரியை செய்கிறார். ஆனால் நம்மளை அமர்ந்திருக்க சொல்கிறார். எப்பொழுதெல்லாம் உங்களை அமர்ந்திருக்க சொல்லுகிறாரோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்காக அவர் வேலை செய்கிறார், அவர் கிரியை செய்கிறார் என்ற அர்த்தம். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவருக்காக காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வது. கர்த்தர் நம்மளை வழி நடத்தும் போது சில நேரங்களில் நம்மளை அமர்ந்திருக்க சொல்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், சகலத்தை நீர் அறிந்திருக்கிற தேவன், சகலத்தையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். அப்பா, எங்களுக்கு விளங்காத காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனால் நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த நாட்களிலே எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. அன்றே நீங்கள் எங்களுக்காக கிரியை செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் பலத்த காரியங்களை நீர் செய்வீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாய், உற்சாகத்தின் நாளாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.